இப்போ உள்ள கொச்சு பிள்ளை எல்லாருமே ஓடி சாடி விளையாடும்போது காலில் கல்லு தட்டியோ காலி சிலிப்பாவோ எப்படியாவது கீழே விழுந்துனேன் அப்படின்னா இப்போ உள்ள பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒப்புராளப்பட்டு பதறி போய் ஓடி வந்து பிள்ளைய தூக்கி அடிப்பட்ட இடத்தையெல்லாம் தடவி கொடுத்து அதோட கச்சிலு முச்சிலி காட்டி எப்படியாவது அதோட சிரிச்ச வச்சு இல்லாத இதோட ஒரு சமாதானம் அப்படின்னு உள்ளது கிடையாது. ஆனால் நாங்கள் எங்களை போல 90 காலகட்டங்களில் பிறந்த பயிர்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் ஓடி சாடி விளையாடும்போது காலில் கல்லு தட்டி எப்படியாவது கீழே விழுந்தோம் அப்படின்னா எங்களை மூப்பில் அடிச்சு பறந்து ஓடி வருவார். நாங்கள் இந்த ஆளுக்கு நம்ம மேலே என்னடா பாசம் அப்படின்னு நினைப்போம். இவர் வார வாரத்திலே தென்னை மட்டம் முருங்கைக்கம்பு பேரகம்பு ஏதாவது கையில் கிட்டே சப்பும் சவரம் எடுத்து வந்து எங்களை விழுந்த இடத்துல நொறுங்க ஆட்டி கீழே விழுந்தப்போ கூட அந்த அளவு அடிபட்டிருக்காது. இந்த ஆள் தந்துட்டுள்ள அடியில் உள்ள தழும்பெல்லாம் இன்னும் உடம்ப விட்டு மாறல. சரி இவர் தான் அப்படின்னு பார்த்தா அம்மேன்னு ஒரு திருப்பா அவ அதுக்கு அந்த பக்கம் துறப்பேட்டாங்க அடி. ஒரு டைம் நான் புளி எள்ளு போல மாட்டுச்சு தின்னு நான் பட்டுட்டுள்ள அடி அந்த கடவுளுக்கும் பொறுக்காது. என்ன அடி பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சுக்க. நீ எப்படி எல்லாம் காலில் வந்து கடறனா இறக்கம் இல்லையா உனக்கு?